ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ முடிஞ்ச குரூப் 2 உடைய கொஷின் அனலைசிஸ், அதாவது தமிழ் கொஷினுடைய அனலைசிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த தமிழுடைய 100 கொஷின்ஸுமே எங்கெங்கேருந்து கேட்டிருக்காங்கன்றத புக் சோர்ஸையும் வித் பேஜ் நம்பரோட உங்களுக்கு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டு காமிச்சிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி கொஷின் கேட்டிருக்காங்க, எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்றத. இப்போ எங்கெங்கேருந்து கேட்டிருக்காங்கன்றத நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக ஒரு 38 கொஷின்ஸ் டேரெக்டாக ஸ்கூல் புக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. 38 கொஷின்ஸ் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அது இல்லாமல் இன்டைரக்டாக, அதாவது அது ரிலேட்டடாக நம்மளுக்கு சிலபஸ் ரிலேட்டடாக நம்ம அதை படித்தோம்னா நம்மளுக்கு புரிஞ்சு போடலான்ற மாதிரி ஒரு 52 கொஷின்ஸ் மொத்தம் ஸ்கூல் புக்ஸ்லேருந்து ஒரு 52 கொஷின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் ஓரியன்டாக, அதாவது ஒரு பேராகிராஃப், அவங்க ஒரு கொஷினில் ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க. அதுலேருந்து ஒரு 5 கொஷின்ஸ் நம்மளுக்கு கேட்பாங்க. அது மாதிரி இன்னும் ரிமைனிங் ஒரு 2 கொஷின்ஸ் அந்த அலுவலகம் சார்ந்த கொஷின்ஸ், அது மாதிரி ஒரு கொஷின்ஸ் கொடுத்து அதுலேருந்து நம்ம கெஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக இது மாதிரி கொஷின் ரிலேட்டடாக நம்மளுக்கு கெஸ் பண்ணுற மாதிரி ஒரு 7 கொஷின்ஸ் இந்த குரூப் 2ல் கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டலாக ஒரு 60 அரௌண்ட் கிட்ட நம்மளுக்கு ஓரளவுக்கு நம்ம போடுற மாதிரி ஸ்கூல் புக்ஸ் ரிலேட்டடாக கேட்டிருந்தாங்க. ரிமைனிங் உள்ள கொஷின்ஸ் 40 கொஷின்ஸ் நம்மளுக்கு அவுட் சோர்ஸ்லேருந்து தான் கேட்டிருந்தாங்க. ஒரு 3 கொஷின்ஸ் பக்கம் நம்மளுக்கு அந்த அவுட் சோர்ஸ்லையும் இல்லாமல் நம்ம கொஞ்சம் கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு 3 கொஷின்ஸ் இருந்தது. அது மட்டும் தான் நம்மளால் எங்கே இருந்ததுன்றதை கண்டுபிடிக்க முடியலை. மற்றபடி எல்லாமே எங்கெங்கே இருந்ததுன்றதை பார்த்தாச்சு. இப்போ நம்மளுக்கு அந்த ஸ்கூல் புக்ஸ்ன்னு சொல்கிறேன்ல, அது நீங்கள் என்ன படிக்கணுன்றதை நான் இப்போ சொல்கிறேன். அதாவது நியூவாக இப்போ தான் நீங்கள் படிக்க ஆரம்பிக்க போகிறீங்கன்னா, புதுசாக குரூப் 4க்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்ஸை படித்து முடிச்சுடுங்க. முடிச்சுட்டு தான் நீங்கள் நெக்ஸ்ட் அவுட் சோர்ஸுக்கு போகணும். இதை நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு எல்லாருமே ஸ்கூல் புக்ஸில் உள்ள சிலபஸ் ரிலேட்டடாக உள்ளதை முடிச்சுட்டு தான் நெக்ஸ்ட்டு நீங்கள் அவுட் சோர்ஸ் போகணும். ஃபஸ்ட்டே அவுட் சோர்ஸ் படிக்கணுன்றதை நீங்கள் ஆரம்பிச்சிடாதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாருமே சிலபஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதில் பொது தமிழில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றத ஒரு டைம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அது புக்ஸில் எங்கெங்கே இருக்குதுன்றதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட் அந்த புக்ஸை படிச்சுக்கோங்க. அதாவது எப்படின்னா, நீங்கள் 6 to 12 நியூவில் உள்ளது, 6 to 12 ஓல்டில் உள்ளது, 6 to 12 சிறப்பு தமிழ், ஓகேயா? இதில் உள்ளது சிலபஸ் ரிலேட்டடாக நம்மளுக்கு என்னென்ன கண்டென்ட் இருக்கோ அதை மட்டும் நீங்கள் படித்தா போதும். ஹோல் புக்கையும் உட்காந்து நீங்கள் படிக்க வேணும்னு அவசியம் கிடையாது. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஆல்ரெடி இப்போ சிலபஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு புக்ஸ்லேருந்து தான் 100 கொஷினுமே கேட்டாங்க. ஒரு 3 to 4 கொஷின்ஸ் மட்டும்தான் வெளியிலேருந்து நம்மளுக்கு கேட்டிருந்தாங்க. இப்போ நம்மளுக்கு நிறைய அந்த படிக்கிற பார்ட்ஸ் கம்மி பண்ணிட்டு நம்மளுக்கு இலக்கணத்தை அதிகமாக கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் மனப்பாடம் பண்ணுறது இப்போ நீங்கள் புக்ஸில் பெருசாக நீங்கள் பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் புரிஞ்சு இலக்கணத்தை தான் படிக்க போகிறீங்க, ஓகேயா? அதனால நீங்கள் நம்மளுக்கு அவுட் சோர்ஸை நம்ம நீ படிக்கலாம். இந்த மரபு தொடர் அகர வரிசை, நெக்ஸ்ட் ஒரு லகர வேறுபாடு, இந்த ஒளி வேறுபாடு கொஷின்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நிறையா இருக்குது. நம்ம அது ஃபுல்லாத்தையும் படிக்க முடியலைனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம படிச்சுக்கோம். கொஞ்சம் ஷார்ட்கட்ஸ் வச்சு நம்ம படிச்சுக்கிற மூலிமா நம்ம அந்த கொஷின்ஸ்லாம் அட்டன் பண்ணலாம். இப்போ அவுட் சோர்ஸ் புக்கில் எதுலேருந்து நான் கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க, என்னென்ன புக்ஸுன்றதை நான் உங்களுக்கு லிஸ்ட் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ் விர்ச்சுவல் அகாடமி, தமிழ் டிஜிட்டல் லைப்ரரின்றது கவர்மெண்ட் சைட் இருக்குது. அதில் போயிட்டு நல்ல தமிழில் எழுத வேண்டுமா அப்படின்ட்டு சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு புக் வரும். அதுலேருந்து நம்மளுக்கு மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நவீன தமிழ் அகராதி, அதில் இந்த மயங்கொலி வார்த்தைகள் இருக்குல்ல, லகர நகர நகர, அது மாதிரி உள்ள வேர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த புக்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் மொழிக்கலப்பு தமிழ் விர்ச்சுவல் அகாடமி அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இப்போ பிற மொழிச்சொல்லை கொடுத்து அது எந்த மொழிச்சொல் அப்படின்றது கேட்பாங்களே, அதெல்லாமே உங்களுக்கு அந்த மொழிக்கலப்புலேருந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கலைச்சொற்கள்லேருந்து ஒரு 12 கொஷின்ஸ் கிட்ட கேட்டிருக்காங்க. அந்த 12 கொஷின்ஸுமே நம்மளுக்கு எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னா, கலைச்சொல் பேரகராதி அப்படின்றது தமிழ் விர்ச்சுவல் அகாடமியில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா அகராதியில் கலைச்சொல் பேரகராதின்ட்டு அவங்க ஒவ்வொரு ரிலேட்டடாக கொடுத்துருப்பாங்க. சட்டம் சார்ந்த கலைச்சொல் பேரகராதி, புவியியல் சார்ந்தது, வணிகவியல் சார்ந்தது, பொறியியல் தொழில்நுட்பம் சார்ந்தது, அது மாதிரின்றது கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம ஃபஸ்ட்டு சட்டம், புவியியல், வணிகவியல் அதை படிச்சுக்குவோம். ஏன்னா அதுலேருந்து தான் இந்த தடவை ரிலேட்டடாக நிறையா கொஷின் கேட்டிருக்காங்க. நிறையா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஷார்ட்கட் வச்சு படித்து வச்சுக்குவோம், ஓகே? நெக்ஸ்ட் மரபு தொடர் சம்மந்தமாக உள்ள கொஷின் இங்கே எது கேட்டிருக்காங்கன்னா, மரபு தொடர் அகரவரிசை, அதுவும் நீங்கள் தமிழ் விர்ச்சுவல் அகாடமியில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ இதுலேருந்து தான் நம்மளுக்கு அவுட் சோர்ஸ்லேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நியூவாக படிக்கிறவங்க ஃபஸ்ட் புக்ஸை படிச்சுக்கோங்க. படித்து முடிச்சுட்டு இந்த அவுட் சோர்ஸ் ரிலேட்டடாக உள்ள கொஷின்ஸ் எல்லாம் அந்த அவுட் சோர்ஸ் புக் லிஸ்ட் நான் சொல்லியிருக்கேன், அதை எடுத்து நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம்.
நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த அவுட் சோர்ஸ் புக்கெலாம் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணணுன்றதை நான் என்னுடைய மொபைல்லே போட்டு உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். ஸோ அதுபடி நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து எங்கேருந்து கொஷின் கேட்குறாங்கன்றதை நம்ம கண்டுபிடிச்சி வச்சாச்சு. ஸோ ஃபஸ்ட் வந்து எங்கேருந்து தெரியாதுன்றது இருந்தோம். இப்போ 100 கொஷின்ஸ்க்குமே நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஸோ வந்து இப்போ நம்மளுக்கு வந்து ஸ்கூல் புக்ஸ் படிக்கணும், இந்தந்த அவுட் சோர்ஸ் புக் தான் படிக்கணுன்றது நம்மளுக்கு தெரிஞ்சாச்சு. இனி வந்து நம்ம வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். வர நெக்ஸ்ட் மண்டேலேருந்து நம்ம வந்து ஒரு ஸ்டடி பிளான் போடலாம். அதாவது வந்து தமிழ்லைனா ஸ்கூல் புக்ஸில் ஃபஸ்ட்டு வந்து படித்து முடிச்சிடலாம். என்னென்ன டாபிக்ஸ் வந்து இலக்கணத்தில் வந்து படிக்கணுமோ அதை வந்து ஸ்கூல் புக்ஸில் வந்து படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு மேக்ஸில் ஒரு டாபிக் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஜிஎஸ்ல இந்தந்த லெசன்றதை டெய்லி வந்து என்னென்ன படிக்கணுன்றதை நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுவேன். ப்ளஸ் அவுட் சோர்ஸில் ஏதாவது ஒரு அவுட் சோர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஒரு புக்கை வந்து எடுத்துகிட்டு அதில் இத்தனை பேஜஸ் வந்து நம்ம படிக்கணுன்றதை ஒரு வீக்குக்கு வந்து டார்கெட் வச்சுட்டு அதை வந்து படிச்சுடுவோம். ஸோ டெய்லி நான் தமிழில், மேக்ஸில், ஜிஎஸ் அண்ட் அவுட் சோர்ஸில் என்னென்ன படிக்கணுன்றதை உங்களுக்கு கொடுத்துருவேன். நீங்கள் எனக்கு படிச்சுட்டு எண்ட் ஆஃப் த டே வந்து ஒரு லைவ் டெஸ்ட் செஷன் வந்து வச்சுக்கலாம். ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம படிக்கிறோமோ அந்த அளவுக்கு டெஸ்ட் போட்டு பார்க்கணும். அப்போ தான் நம்ம வந்து என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறோன்றதை ஓவர் கம் பண்ண முடியும். ஸோ வந்து இந்த ஸ்டடி பிளான் வந்து ஆஃபீஸ் போயிட்டு வந்து படிக்கிறவங்களா இருக்கட்டும், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், ஃப்ரெஷர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே படிக்கிற மாதிரி தான் இந்த ஸ்டடி பிளான் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த ஸ்டடி பிளானை வந்து என்ன ஃபாலோ பண்ணிக்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம மண்டேலேருந்து ஸ்டடி பிளான் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும் தமிழை வந்து எப்படி நம்ம வந்து படிக்கணுன்றது. ஸோ எல்லோரும் வந்து படிக்க வந்து ரெடி ஆகுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.